ஆமாம். 6 பங்காளியில் வந்து அவர் வந்து இருக்கிறவர், அந்த 6 பங்காளியில் ஒருத்தவர். அந்த இதில் வந்து இருக்கிறவர்ல கரிசப்பட்டு தான் எங்களுக்கு எல்லாமே ஆர்ஜனுங்க. அவர் கையெடுத்து கும்பிடுவார், என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு காட்ட போகும்போது அவர் கையும் முகத்தை காட்டுறமே அடுத்த செகண்டு இதே பொன்னாங்கன் கோவிலை காட்டுவாருங்க. நிறையா சினிமா கதாநாயகன்லாம் இங்கே ஒன்றுக்குது. என்னுடைய இதை விட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னாட்டா, அவரோட இதெல்லாம் வந்து ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் போட்டுக்கிட்ட கேட்டு ஒரு முறை பூரா பார்த்துட்டு போவார். ஆமாம், இந்த சாமியோட பேர் தான் அவருக்கு வச்சதே. அந்த மனநிலை எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருமாத்தூர் கரசப்பட்டி இந்த பொன்னாங்கன் கோயில் வழியில் எங்கள் பங்காளிகளாக இதுக்கான முயற்சியை நாங்கள் செய்வோம்னு சொல்லி இன்னைக்கு இந்த கூட்டம் போட்டு கட்டுறாண்டி. இந்த 6 பங்காளியில் இவர் வந்து 3வது பங்காளி கொல்லி வகைராவை சேர்ந்தவர். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய குலதெய்வ கோவில் அமைந்திருக்கக்கூடிய கருமாத்தூர் அப்படின்ற கிராமத்தில் தாங்க நம்ம இப்போ இருக்கோம். என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு மக்களை வணங்கி தன்னுடைய திரை உலக வாழ்க்கையை ஆரம்பித்த பாரதிராஜா அந்த முதல் காட்சியை இந்த கோவிலில் தாங்க எடுத்திருக்கிறாங்க. அந்த பெருமையும் இந்த கோவிலுக்கு சேரும். இன்னைக்கு இந்த கோவிலில் பாரதிராஜா அவர்களுடைய மறைவுக்காக 6 பங்காளிகள் ஒன்று கூடி ஒரு முக்கியமான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றியிருக்காங்க. 6 பங்காளிகள் அப்படின்னா ஏதோ 6 பேருன்னு நினச்சிக்காதீங்க. 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஒரு மிகப்பெரிய சமுதாயம் தான் இந்த 6 பங்காளிகள் அப்படின்றவங்க. இவங்களுடைய பூர்வீகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கரிசல்பட்டி அப்படின்ற ஒரு குட் கிராமம் தாங்க. நம்ம பார்த்தோம்ல அந்த கோவில் கருமாத்தூர் கோவில், அதுலேருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த குட் கிராமம் அமைஞ்சிருக்குது. பாரதிராஜா அவர்களுடைய முன்னோர்களான அந்த 6 பங்காளிகள் இந்த கிராமத்தில் தாங்க வாழ்ந்துருக்கிறாங்க. ரொம்பவே ஒரு சிறிய கிராமங்க. மொத்தமே 6 தெரு தாங்க இருக்குது. ஒவ்வொரு பங்காளிகள் பெயர்லையும் ஒவ்வொரு தெரு இருக்குது. அதில் கொல்லி தெரு அப்படின்றது பாரதிராஜாவுடைய தெருவா இந்த கிராமத்தில் இருக்கு. இந்த 6 பங்காளிகளுடைய வாரிசுகள் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பிழைப்புக்காக தேனி, திண்டுக்கல், மதுரைன்னு தென் தமிழகம் முழுவதும் பரவலா வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க. இன்னைக்கு 15 லட்சத்துக்கும் அதிகமான ஒரு மிகப்பெரிய சமுதாயமாக இந்த பகுதியில் இவங்க பார்க்கப்படுறாங்க. பிறமலை கள்ளர் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த சமூகத்தை சேர்ந்த பெரியவங்க, ஊர் தலைக்கட்டுகள் இந்த கோவிலில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்கன்னா இந்த சமூகத்தை சேர்ந்த அத்தனை லட்சம் மக்களும் ஒரு மனதாக அந்த தீர்மானத்தை ஏற்று நடந்துக்குவாங்களாம். அந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பான கட்டமைப்பை கொண்டது தான் இந்த பிறமலை கள்ளர் அப்படின்ற சமூகம். இப்போ இந்த கோவிலில் ஊர் பெரியவர்கள் ஒன்று கூடி பாரதிராஜாவுடைய மறைவுக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. அந்த தீர்மானம் என்ன, இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு ஊர் பெரியவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லாமே வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா கருமாத்தூருங்க. பொன்னாங்கன் கோவில் அப்படின்ற ஊரில் இந்த கோயில் ஆர்ஜினாக அவர் சேர்ந்தவர். 6 பங்காளிகள் நாங்கள் இருக்கோம். இவங்களுக்கு இந்த 6 பங்காளிக்குமே ஆர்ஜின் கரிசல்பட்டியை சேர்ந்தவங்கங்க. அந்த 6 பங்காளியில் ஒருத்தவராக இவர் வந்து எங்களுக்கு 3வது பங்காளியாக கொல்லி வகைராவை சேர்ந்தவர். எங்களுக்கு இதில் வந்து இப்போ இந்த சினிமா துறையில் வந்து முன்னாடியே போய் நிறையா விஷயங்களை செஞ்சு பண்ணி பார்த்துருக்காரு. எங்கள் கோயில் பொன்னாங்கன் கோயிலுக்கு அவர் நிறையா கோயிலுக்கு வந்து ஐதீகங்களில் வந்து வழிபாடுகள் நிறையா செஞ்சுருக்காரு. குடும்பத்தோடு வருவார். அவங்க பையன் இறந்த பையன் மனோஜெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு. வீடு, மனைவி, குடும்பத்தோடு நிறையா செஞ்சுருக்காங்க. எங்கள் கோயில்களுக்கெல்லாம் நிறையா டொனேஷன் கொடுத்துருக்காரு. அவருடைய ராஜ கனவோட ஒன்று இருந்தது. என்னடா இந்த பக்கம் 2 பக்கத்துலையுமே ஒரு ராஜகோபுரம் கட்டாயம் கட்டணும். நான் அறிமுகப்படுத்தின கதாநாயகி சினிமா துறையில் எல்லாத்தையுமே நான் என்னுடைய மூதாந்தையர்கள் கால் பதிச்ச இடம், எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, ஒரு 2, 3, 4, 5 தலைமுறைகளாக இருந்தவங்க தான் நாங்கள் எங்கள் குலதெய்வமாக கும்பிடுறோம் பொன்னாங்கன் கோவிலை. அந்த இடத்துல என்னுடைய கோயிலை நான் வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற சினிமா துறையெல்லாம் கூப்பிட்டு கொண்டு வந்து நான் ஒரு டொனேஷன் வாங்கி தரேன், இதுக்கு ஒரு ராஜகோபுரம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பல லட்ச ரூபா வந்து வசூல் பண்ணி தரேன், நீங்கள் கட்டுங்கன்னெலாம் சொல்லியிருந்தார். சில சூழ்நிலையின் காரணமாக உடல்நிலை முடியாதனால பல லட்ச ரூபா பணமும் எங்களுக்கு அவர் பேரை சொல்லி அக்கௌண்ட்டில் பணமாக இன்ன வரைக்கும் இருக்குங்க. அவரே சொல்லிட்டாரு, என்னுடைய உடல்நிலை ஒரு மாதிரி மோசமாயிருச்சு தம்பி, நீங்கள் எல்லாமே பார்த்துக்கின்றாரு. எங்கள் கோயில் நிர்வாகத்தில் நாங்கள் அந்த பணமெல்லாம் வச்சுருக்கோமுங்க இன்ன வரைக்கும். இப்போ இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் அந்த கல்யாண மண்டபம் ஒன்று கொடுத்துருக்காரு. அவர் பேர் எல்லாமே நாங்கள் அதிலே அவர் பேர் கல்வெட்டில் பதிச்சிருக்கோம். இந்த எங்களுக்கு 6 பங்காளிக்கும் பொதுவான ஒரு கோயிலில் உக்ரானம் பொன்னாங்கன் கோவில்ன்ற இடத்துல எங்களுக்கு கம்பி கேட்டு இந்த மாதிரி பல வசதிகள்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த அடிப்படையில் நாங்கள்லாம் அன்னைக்கு போய் பாரதிராஜா எங்கள் பங்காளி இயக்குனர் இமயம் அவர் இறந்தது சினிமா துறைக்கு மட்டுமல்ல, கள்ள நாட்டுக்கே இழப்பு. முக்கியமாக இந்த 6 பங்காளின்றதை விட கள்ள நாட்டுக்கே இழப்பு. நாங்கள் சினிமா துறை அப்படின்றத விட எங்கெல்லாம் வந்து பிரமலை கள்ளர் அப்படின்ற ஒரு இனத்துக்கு இவர் எடுத்துக்காட்டாக இருந்தவர் சினிமா துறையில்.
அதே மாதிரி இங்கே இருக்க போகும்போது ஒரு படமும் எந்த படம்னாலும் வந்து கிராமத்துக்குள்ளே படம் எடுக்க முடியும். நானும் சாதாரணமான ஒரு ஆளை வந்து நான் என்னால் ஒரு சினிமா துறையில் பெரிய ஆள் ஆக்க முடியும்ன்ற மனநிலை கண்டவர். ஆனால் அந்த மனநிலை எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருமாத்தூர், கரசப்பட்டி, இந்த பொன்னாங்கன் கோயில் வழியில் தான் அவர் உருவாகி போனார். எல்லா படத்துலையுமே அவர் கையெடுத்து கும்பிடுவார், என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு காட்ட போகும்போது அவர் கையும் முகத்தை காட்டணுமே, அடுத்த செகண்டு இதே பொன்னாங்கன் கோவிலை காட்டுவாருங்க. இதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள்லாம் அவர் பிறந்த இடத்துல பிறந்த தண்ணி நல்லது கெட்டது நாங்கள் எல்லாமே போய் எங்கள் கள்ள நாட்டினுடைய முறப்பராராம், எங்கள் பங்காளியில் ஒருத்தவர் இப்படி தவறி போயிட்டாரே அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு அவர் இறுதிச் சடங்கில் 6 பங்காளியாலும் நாங்கள் நிறைய ஆளுங்க கலந்துக்கிட்டோம். எங்கள் கள்ள வீட்டு முறப்பரார நாங்கள் போய் அவருக்கு இறுதிச் சடங்கு நின்று எல்லாமே செஞ்சுட்டு வந்தோம். மறுநாளும் போயிருந்து அந்த பால் ஊற்றுறதையும் இறுதிச் சடங்கை எங்கள் 6 பங்காளி சார்பில் நாங்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு அவங்க குடும்பத்தாளுகளுக்கு எல்லாத்துக்குமே ஆறுதல் சொல்லியிருக்கோம். எங்களுக்கு இந்த இழப்புன்றது நாங்கள் சொல்கிறது மீண்டும் எங்களுக்கு இந்த 6 பங்காளியால் இந்த இழப்பை ஈடுகட்டவே முடியாது. இன்னொரு தலைமுறை எப்போயாவது ஏதாவது ஒரு இடத்துல பரதராஜா மாதிரி ஒரு ஆள் எங்களுக்கு வருவாரான்றதை நிச்சயமாக அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா பாரதிராஜா மறு உருவத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு வருவாருன்ற நம்பிக்கையில் இருக்கோம் நாங்கள். அதான் கோயில் பார்க்கலாமா? வாங்க பார்த்துக்கலாம் வாங்க. அவரை பாரதிராஜாவெல்லாம் இங்கே எடுத்தவர், இங்கே பல சினிமா துறையில் இருக்கிறவங்களை கொண்டு இப்போ எல்லாம் இங்கே எடுக்க வச்சுருக்காரு. நிறையா சினிமா கதாநாயகன்லாம் இங்கே கொண்டு என்னுடைய கோயிலை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் நடித்த படமே 2-3 படமெல்லாம் இங்கே தான் முத எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்ற தலைமுறையில் இருக்குது. இதை விட ஒரு பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த மனோஜோட பிள்ளைகளுக்கு பாரதிராஜாவோட இங்கே தான் படம் எடுத்தாங்க. தாய் கிழவி படம் இங்கே எடுத்தது. தாய் கிழவி படம் எடுத்தாங்க. இங்கே தான் வச்சு இங்கே எடுத்தார். சாமி கும்பிட்டு பூசை பண்ணி இது பண்ணி படம் எடுக்க விட்டாருங்க. என்னடா இங்கே வச்சு எடுக்க விட்டாங்க. இதை விட இந்த கோயில் முன்னாடி இந்த மணி முன்னாடி தான் அவங்கெல்லாம் படம் எடுக்க விட்டாங்க. இதை விட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, அவரோட பையன் இறந்தவர் இருக்கார் மனோஜ், அவரோட பொண்ணுங்களுக்கு இதே கோயிலெலாம் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பிள்ளைகளை இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக இருக்குது, சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது மொட்டை எடுத்து இங்கே இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் நல்லது கெட்டது சாப்பாடு கொடுத்து பண்ணி அந்த எங்கள் கள்ள வீட்டு முறப்புறாரு என்னவோ அந்த ஐதீகங்கள்லாம் அவர் செஞ்சாருங்க. அவர் அங்கே பக்கத்தில் கல்யாண மகால் இருக்குது. இந்த கேட்டெல்லாம் ஒரு ஒரு கிட்டத்தட்டங்க இதெல்லாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் போட்டுக்கிட்ட கேட்டு ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாலே போட்டிருக்காருங்க. அவர் பேரே பாரதிராஜா அப்படின்ற பேரை நாங்கள் போட்டிருக்கோம். அதுலேயே எடுப்பா ஈஸ்வரா இதில் இருக்குப்பா உபயதாரர் இருக்குல்ல, இந்த உபயதாரர் ஒரு பேர் இருக்குங்க. இதுதான் குலதெய்வம். இப்போ நீங்கள் எடுக்கிற நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் எடுக்கிறீங்களா, இப்போ எப்படி நம்ம இங்கே இருக்கிற 6 பங்காளி ஆள் நீங்கள் எல்லாம் கால் பதிச்சு தடம் இந்த இதில் இருக்கா, அதே பொன்னாங்கன் வாசலில் அவரும் இப்போ கால் நின்றவர். நிச்சயமாக எங்களுக்கு பொன்னாங்கன் வாசல் நின்றுட்டு சொல்கிறேன், மீண்டும் ஒரு தடவை ஒரு பாரதிராஜா உருவத்தில் இன்னொரு தடவை வருவார்ன்ற நம்பிக்கையில் நாங்கள் இந்த 6 பங்காளி இருக்கோங்க. 6 பங்காளிக்கு ஆரிஜின் கரிசல்பட்டி தாங்க. இந்த 6 பங்காளின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த 6 பங்காளியில் அவர் இருக்கிறவர், அந்த 6 பங்காளியில் ஒருத்தவர், அந்த இதில் இருக்கிறவரில் கரிசல்பட்டி தான் எங்களுக்கு எல்லாமே ஆரிஜினுங்க. இவர் எப்படி தேனி அல்லி நகரத்துக்கு குடி போயிருந்தார் ஆண்டிங்கன்னா, இவருடைய மூதாந்தங்கள் ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி இங்கே தான் இருந்திருக்காங்க. 2-3 தலைமுறைக்கு பின்னாடி மாறி தேனி அல்லி நகரத்துக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு இதுதான் குலதெய்வம். அதனால தான் இந்த கல்யாண மண்டபம் கேட்டு இதெல்லாம் செய்வார். இந்த குலதெய்வம் கோயிலுக்குண்டா அவர் எங்கே வேணுமென்றாலும் சரி, எங்கேண்டாலும் சரி, மகா சிவராத்திரி அன்னைக்கு குடும்பத்தோட மகா சிவராத்திரியோடு இங்கே கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணி நைட்டு பூரா இருந்துட்டு இங்கே நடக்கிற நிகழ்வுகளை பூரா பார்த்துட்டு போவார். ஆமாம், இந்த சாமியோட பேர் தான் அவருக்கு வச்சது. அவருக்கு பேரு சின்னசாமி அப்படின்னு வச்சு சின்னசாமி மண்டபம். இதுல இந்த சின்னசாமின்ற பேரு தான் அவங்க சொந்த பேரு. அந்த வயரா பாத்தியப்பட்டது.
அந்த பேர் தான் அவர் இப்போ அவரோட நேரடி குலதெய்வம்ன்றது வந்து இந்த சாமி தான். அது பொன்னாங்கன் தாங்க அவருக்கு. பொன்னாங்கன் கோயில் தான் அவருக்கு குலதெய்வங்க. அது வந்து அவங்க அந்த பங்காளில அவங்க 6 பங்காளிக்கு வந்து 6 தெய்வம் இருக்குங்க. அந்த தெய்வத்துல இவர் கும்பிடுற தரிசிக்கிறவருங்க. 6 பங்காளி எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு வந்து அடிப்படை தெய்வம் எங்களுக்கு. பொன்னாங்கன்றது தலைமை இடமுங்க. அந்த தலைமை இடத்துல 6 பங்காளிக்கும் 6 சாமி வச்சிருக்கோங்க. அந்த 6 சாமி வச்சதுல அந்த பங்காளியில வரதராஜா கோயில் பொன்னாங்கன் தான் எங்களுக்கு ஆர்ஜின் எல்லாமேங்க. பொதுவா பொன்னாங்கன்றது பொன்னாங்கன் தான். இப்போ பூர்வீக ஊர்ல அவங்க நிலம் பலம்லாம் இப்போ இருக்குதுங்களா? இல்லைங்க, அதெல்லாம் ஒரு 4-5 தலைமுறை ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் நிலம் இதெல்லாம் இல்லை. அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. அதெல்லாம் இல்லை. எங்களுக்கு இந்த கோயில் கும்பிடுறவங்களாம் கோடிக்கணக்கு ஆள் இருக்காங்க. இது எல்லாமே அந்த ஊர் தாங்க ஆர்ஜின். உருவாக்கி போனது தான் அது. தற்காலிகமா போனது தான் அது. எவ்வளவு தூரம் சென்னைக்கு போய் எவ்வளவு பெரிய ஆளானாலும் இந்த கோயிலை விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் மகா சிவராத்திரிக்கு குடும்பத்தோட வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நிகழ்ச்சிகளை பூரா பார்ப்பாரு. எல்லாம் இந்த சாமி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு மணிக்கணக்கில் இருந்துட்டு நைட்டு ஃபுல் நைட்டு எங்கே இருந்தாலும் சரி, அங்கேருந்து நிறையா டைம்லாம் அவங்களுடைய பொண்ணவே வந்து வெளிநாட்டில் இருக்கிற பொண்ணவே வந்து இங்கே வர வச்சுருக்காருங்க. ஜனனியே அந்த பிள்ளையவே இங்கே வர வச்சு குலதெய்வ சாமி கூட வந்திருக்காரு. கோயிலெல்லாம் மொட்டை எடுத்திருக்காரு. எல்லாமே இங்கே வந்து குலதெய்வ வழிபாடுங்க. வருவாருங்க. வருஷத்துக்கு வந்து 4 தடவை வருவார். வந்தாங்க உடல்நலம் முடியலைன்னு முன்னால். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இந்த 6 பங்காளி ஆளுகளாம் இங்கே எல்லாம் பொங்கல் வச்சு எங்கள் அகதியத்து பிராரம் 6 பங்காளியுடைய அகதியத்து பிராரம் இவர் உடல்நிலை சீராக இருக்கணும், நன்றாக இருக்கணும், வீடு திரும்ப வருவாருன்னு சொல்லி தான் நாங்கள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணி சாமி கும்பிட்டு பண்ணினாங்க. ஒரு 6 மாதத்துக்கு பண்ணினோம் நாங்கள். பண்ணிட்டு அது இந்த பூசை சாமானதுகள்லாம் பூசைக்கூடிய விபூதி பிரசாதம்லாம் கொடுத்து அனுப்பி விட்டதுமே உடனே அங்கேருந்து எங்களுக்கெல்லாம் தகவல் சொன்னாங்க. நீங்கள் வந்து 6 பங்காளி கோயிலில் நம்ம கோயிலில் நம்ம டைரக்டருக்காக பிரார்த்தனை பண்ணி பாரதிராஜா நம்ம ஊருக்காரர் நம்ம சொந்தக்காரருக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணி குணமடையணும், வீடு வரணும்னு சேர்ந்துட்டீங்க. வீடு வந்து சேர்ந்துட்டாங்கன்ட்டு அவங்க உறவினர் வீட்டு மூலமாக எங்களுக்கு ஃபோன் மூலமாக எங்கெல்லாம் வாழ்த்து சொல்லி எங்கெல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அந்த மாதிரி நாங்கள் இப்போ சாமி கும்பிட்டது ஒரு 6 மாதம் இருக்குது. இந்த 6 மாத காலங்களில் உடல்நிலை நல்லா வீட்டில் இருந்தார். ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமாக வந்து போயிட்டாருங்க. இங்கே வரக்கூடியப்ப இப்போ ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் ரொம்ப சகஜமாக பழகுவாரா? எப்படி அவரும் நல்லா சகஜமாக பழகுவாருங்க. தம்பி விளையாடுவாரு, விளையாட வருவார். அவரே வந்து சொல்லுவார். அவரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல மகா சிவராத்திரிக்கு வந்தானுங்களாம் நம்ம ஊர் நம்ம கலாச்சாரங்கள் இதெல்லாம் பழகுங்க, இதெல்லாம் மெட்ராஸில் இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் தற்காலிகமானது. நம்ம முதியோர்கள் இங்கே தான் வந்து வாழ்ந்த இடம், நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை தரம் மாறிடும் அப்படின்னு சாதாரணமாக அந்த குடும்பத்துக்கும் சொல்லுவார். எங்கள் ஆளுங்கள்லாம் எல்லாத்தையுமே உட்கார வச்சு யதார்த்தம் அப்படி எல்லாத்தையுமே கேஷுவலாக பேசுவாருங்க. நம்ம கிராமத்துக்குள்ளே இப்படி பேசணும் அந்த மாதிரி தான் பேசுவார். என்னமா பேசுகிறே, நான் சொல்கிறத கேளுங்கடா, நம்ம ஊர்றா, நம்ம கோயில்றா, நம்மெல்லாம் ஒரு இனத்தாளுங்கடா அப்படின்னு சொல்லுவார். சொல்லிவிட்டு இதை விட இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காருன்னா, நான் உங்கள்கிட்ட இருந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்க போய்த்தாண்டா நான் போய் சினிமாவாக்கி நான் பெரிய ஆள் ஆகியிருக்கேன், இந்த கோயிலுக்கும் உங்கள் மக்களுக்கும் செய்கிறதுக்கு என்னடா இருக்குது அப்படின்னே பேசுவார். அதெல்லாம் அப்படி ஒரு இன்ன வரைக்கும் சினிமா துறையில் இன்ன வரைக்கும் இப்படி ஒரு ஆளை பேசுனதில் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க. ஒட்டுமொத்த சினிமா உலகம்ன்றது உலகம் பெருசு. சினிமா உலகம், அந்த உலகத்தில் எங்கள் பங்காளி எங்கள் கோயில் கும்பிட்றவர் இந்த மண்ணில் பிறந்தவர் போய் இந்த அளவுக்கு சாதிச்சிருக்காருன்னா அது அவரோட ஒருத்தருக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நாங்கள் நினைக்கல. ஒட்டுமொத்தமாக எங்கள் 6 பங்காளிக்கு 8 நாட்டு கல்லர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவமாக நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய மணிமண்டபம் கட்டணும். அவங்க கவர்மெண்ட் கட்டலனாலும் நாங்கள் கட்டுறதுக்கு உண்டான வேலைகள்லாம் பேசிட்டு இருக்கோம். அது கொடைக்கானல் பக்கம் நம்ம செய்யலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கா. கவர்மெண்ட்டு இது எப்படி ஒரு அரசு மரியாதை முழுசாக கொடுத்தாங்களோ அதேமாரி ஒரு பெரிய மணிமண்டபம். இவர் வந்து ஒரு ஏதோ ஒரு நடிகர்ப்பா, ஒரு இயக்குனர்ப்பா அப்படின்றது இல்லாமல் ஜாதின்றத அவர் எந்த வெளியிலையும் பொது வெளியில் காட்டலை. உரைமலை கல்லருக்கு மட்டும்தான்லாம் இல்லை, பொதுவாகவே அவர் எடுத்து எல்லா சமுதாய மக்களும் ஒன்றுதானு தான் எடுத்தார். அவர் எடுத்த படங்கள் பூராமே இந்த சமுதாயத்தை தாழ்த்தி அந்த சமுதாயத்தை உயர்த்தி அப்படிலாம் எடுக்கலை. நடுநிலையாக கிராமங்களில் என்ன நடக்குதோ அதை பொதுவாக மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் கொண்டு செலுத்துனதில் அவரோட பங்களிப்பு முழுமையாக இருக்குது.
அதனால் இன்னைக்கு அவர் இழந்தது மற்ற யாருக்கு இழப்பு தெரியுதோ இல்லையோ எங்கள் 6 பங்காளிக்கு மிகப்பெரிய இழப்பு. இது எங்களால் ஜீரணிக்கவே முடியல. ஆமாம், அரசாங்கம் அந்த மணிமண்டபம் கண்டிப்பாக ஒரு மணிமண்டபம் கட்டி கொடுக்கணும். இல்லாத பட்சத்தில் நாங்கள் 6 பங்காளி அதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்போம். நாங்கள் அவங்க வந்து ஒரு சுற்றுலா தலத்தில் அவர் வந்து ஏற்கனவே வந்து அவரே சொல்லியிருக்காருங்க. அவர் மககிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காரு, இனியை தயவு செய்து நான் ஏதாவது என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இனியை சென்னையில் மட்டும் வச்சிடாதுங்க. எனக்கு வந்து எனக்குன்னு சொல்லி அங்கே இடம் இருக்குது, வண்டி இருக்குது. அந்த இடம் காட்டு ரோட்டில், தேனி மாவட்டத்தில் காட்டு ரோட்டு கொடைக்கானல் போகிற வழியில் இருக்குன்றிருக்காங்க. அந்த இடத்துல வச்சுருக்காங்க. அந்த இடத்துல எங்கள் பங்காளிகள்லாம் சொன்னது மாதிரி தமிழக அரசு முன்னின்று எப்படி அவருக்கு மரியாதை கொடுத்தாங்களாம், அந்த மாதிரி அவருக்கு ஒரு மணிமண்டபம், அது ஒரு சுற்றுலாத்தலமாக, அது ஒரு குலதெய்வமாக வழிபாடு செஞ்சாங்கன்னா எல்லாமே நல்லா இருப்பாங்கன்ற மாதிரி. இப்போ கூட நாங்கள்லாம் கேள்விப்பட்டோம், இந்த 2 நாளுக்குள்ளே அடக்கம் பண்ணி இன்றைக்கோட 3வது நாள் ஆயிடுச்சுங்க. இந்த 3வது நாளில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், கொடைக்கானல் போகிறவங்கெல்லாம் பாரதி ராஜா இடம் அவங்க அடக்கம் பண்ண இடம்னு சொல்லி அதை பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லி பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு பட்சத்தில் இவர் உண்மையாகவே தமிழகம் முன்னின்று எங்களுக்கு மணிமண்டபம் கட்டலைன்னா நாங்கள் எங்கள் பங்காளிகளை இதுக்கான முயற்சியை நாங்கள் செய்வோம்னு சொல்லி இன்றைக்கி இந்த கூட்டம் போட்டு நாங்கள் கூட்டம் போட்டதில் நாங்கள் ஒரு இரங்கல் தெரிவித்தோம். நாங்கள் விட்டு இந்த மாதிரி பாரதி ராஜா நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்க. நாங்கள் இரங்கல் தெரிவித்து நாங்கள் எல்லாமே பேசி பண்ணியெல்லாம் நாங்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்கோம். அதே மாதிரி நாங்கள் எந்த ஒரு நிகழ்வுண்டாலும் அவங்களுக்கு தகவல் சொல்ல போகிறோம். இப்போ இன்னும் ஒரு விரைவில் கொஞ்ச நாளில் வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் வந்தோம்னா அவர் செஞ்ச குடும்பங்களை கூப்பிட்டு வச்சு வர வச்சு அவர் வந்துக்கிட்டு இந்த உங்களுக்கு குலதெய்வம், அவர் எப்படி இந்த மாதிரி எங்கள் கூட தொடர்பு மக்களில் தொடர்பு இருந்தாரோ அந்த மாதிரி இந்த குலதெய்வத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் இந்த கோயிலுக்காக ஒரு சில வேலைகள், அடிப்படை வேலைகள் செஞ்சார் இல்லைங்களா. இதை பூராமே நாங்கள் எங்கள் செலவில் புதுப்பிக்கிறோம். பங்காளி 6 பங்காளி செலவில் பெயிண்ட் அடித்து இதை பூராமே பண்ண போகிறோம். அந்த கல்யாண மண்டபத்தெல்லாம் நாங்கள் பெயிண்ட் அடிக்க போகிறோம். மராமத்து வேலை பார்த்து அந்த குடும்பங்களை வர வச்சு நாங்கள் பண்ண போகிறோங்க. அதில் இவங்கெல்லாம் இந்த 6 பங்காளி இவங்க தான். ஆமாங்க. இந்த மதாயானை, சின்னுடியான், கொல்லி, ஆண்ட்ரச்சான், புலித்தேவன், கட்ராண்டி, இந்த 6 பங்காளியில் இவர் வந்து 3வது பங்காளி கொல்லி வகைராவை சேர்ந்தவர். பாரதி ராஜா. இது வந்து கல்யாண மண்டபம். அப்படி கல்யாண மண்டபம். இது வந்து இப்போ இதெல்லாம் கட்டி இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்குமுங்க. 10-15 வருஷம் இருக்கும். 19 இது மராமத்து வேலை பார்த்து பண்ணிக்கிறாருங்க. ஆனால் அது கட்டி ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. மராமத்து வேலையும் இப்போ பணம் கொடுத்து பார்த்து விட்டாரு. இது அவர் பாரதிராஜா ஐயாவோட டொனேஷனில் பண்ணது. ஆமாங்க, பாரதிராஜாவோட டொனேஷனில் பண்ணதுங்க. அது பூராமே பண்ணது அவர் தான் பணம் கொடுத்து கட்டுனதுங்க. அது இது பண்ண போகும்போது இது பார்த்தாரு. இதை வந்து இவரே வந்து திறந்து வச்சார்.